அந்த நாய் போடுமாம்மா மத்தியானம். அந்த நாய் போடல. இந்த அதுவும் தானே இப்போ பாவம் வந்துக்கிட்டு இருக்கு. சாப்பிடுங்க. ஏன் நீனு தின்னு. இது ஒன்றும் இல்லை மாமா. குக்கர் எடு பாப்பா. குக்கர் எடு பாப்பா. குக்கரில் தான் இருக்குது. அது ரெண்டும் முடிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. தர அள்ளி போடுமாம்மா எல்லாத்தையும். தட்டில் வைக்காதீங்க, அப்படியே போடுங்க. மதியானம் செஞ்சது பிரியாணி நல்லா இருக்க மாட்டேங்க. சாப்பிட்டாங்க. சாப்பிடு. மதியம் வந்து எங்களுக்காகவே ஸ்பெஷல்லாம் பிரியாணி செஞ்சது. பிரியாணின்னு ஒரு பெரிய ஆணி வைப்பாங்க மக்களே. தலை, கால், குடல், அப்புறம் கொஞ்சம் கறி எல்லாமே போட்டு பிரியாணியை செஞ்சு வச்சாச்சு. பாப்பா குக்கரில் இந்த குக்கர் ஃபுல்லாக இருந்தது. மதியம் போட்டாச்சு. மதியம் 4 நாய்க்கு வச்சோம். இப்போ 3 நாய்க்கு வச்சாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ்டு, முடிஞ்சிருச்சு. அதான் இது இப்போ ரொம்ப ஓவராக பண்ணுது இந்த கருப்பு நாய். எல்லாம் தானே சாப்பிடணும். அப்புறம் நீ மட்டும் என்ன பெரிய வசதி. நல்ல சாப்பாடு இல்லை, அதனால தான் அலையுது இது. பாவம், அதுக்கும் வயிறு இல்லை, இதுவும் சாப்பிட்டுட்டு போட்டோன்னு 3 பேத்துக்கு தனித்தனியாக வச்சா எல்லா சாப்பாட்டையும் நீனே சாப்பிட்டீங்கன்னா எப்படி தான் இது பண்ண முடியும்? இதெல்லாம் இனிமேல் அங்கே வச்சுருக்கக்கூடாது. இங்கேயே வந்து படித்து வீட்டையே நாஸ்தி ஆக்குது. சரி போனால் போதும், நம்மளால் முடிஞ்சது போடுன்னு பார்த்தா நீ சாப்பிட்ற மாதிரி தானே அடுத்தவங்களும் சாப்பிடுவாங்க. மதியமும் அவ்வளோ கறி தின்னுது, சாப்பாடு சாப்பிட்டுது. அடுத்தவங்க நம்மக்கிட்ட வர்ற நாய் மட்டும்தான் மாமா இப்படி இருக்குது. மற்ற இடத்துலலாம் சாப்பாடு வைக்கிறாங்களா, அவங்களுக்கு உண்டானதை தான் சாப்பிட்றாங்க. இந்த கருப்பு நாய் மட்டும்தான் இப்படி இருக்குது. மற்றது கூட பரவாயில்ல. அதுக்கு வைக்கிறது அதை சாப்பிடுது. அது பாருங்க ஒண்டியா இருந்துக்கிட்டு போங்க போங்க எல்லாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்படியே இது பண்ணுங்க. சரிங்க, அது ஓரத்தில் இருக்கிற சாப்பிட்டு போட்டோம். அவ்வளோதான், தனித்தனியாக தான் போடுறோமே. சாப்பிட்டா என்ன, அப்புறம் சாப்பிட்றதுக்குள்ளே அடுத்தது வந்து வாய் வைக்கிது. சரி, அவ்வளோதான். சாப்பாடு போட்டு கழுவி தான் விட்டுருவோம். அப்படியே வீட்டுக்குள்ள போய் பாக்கெட்டோட படுத்துங்க. அப்புறம் இங்கே அரிக்குது, இங்கே எனக்கு சிறங்குது. சொறி சிறங்கு இல்லைன்னா அதான் ஆஸ்பத்திரி தெரிஞ்சிருக்கணும். ஹாய், அது பாவம் பார்க்குதுன்னு ஏதாவது போடுவாங்களான்ட்டு. நீ மதியம் எங்கே ஓடி போயிட்டா? ஆளை காண. மதியம் இருந்தது, நம்ம பாயாசம் போடுவோம். பாயாசம் போடும்போது இருந்தது. அதுக்கப்புறம் ஆளை காணோம். அதுக்கப்புறம்லாம் சாப்பாடு போட்டோம். ஓடுது, இப்போ திருச்சி ஓடுது. அவ்வளோதான், நம்ம கடமை நம்ம போட்டோம். அது வியாபாரமாக இருக்கிறது சாப்பிடுது. சாப்பிட்டுட்டேன். ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கான சாப்பாடு முடிந்து விட்டது. இனி நாளைக்கு என்ன செய்கிறோமோ அதை வைக்க வேண்டியதுதான். ஓகே, பாய்.